الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய துணையால் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகையை தொடர்ந்து சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதி 15 வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள், படிப்பினைகள், நல்ல சிந்தனைகள் என்னவென்றெல்லாம் நாங்கள் என்ன செய்து கொண்டு வருகிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் முதல் நாளுடைய அமர்வில் நாங்கள் சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்தின் ஒரு பகுதியில் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சிறந்த குணம் பணிவுத்தன்மை, தன்னடக்கம், பெருமையின்றி அகம்பாவமின்றி நடந்து கொள்ளுதல் என்கிற இந்த தன்மையை பற்றி நாங்கள் ஒரு அமர்வு பார்த்தோம். அதே 63வது வசனம் சூரத்துல் ஃபுர்கானுடைய அந்த வசனத்துடைய அடுத்த பகுதியாக நாம் பார்த்தது, மடமையான நடத்தை தங்களுக்கு முன்னால் அதிகரிக்கும் பொழுது, தங்களோடு மடமையான முறையில் ஒருவர் நடந்து கொள்ளும் பொழுது, அவரோடு உண்மையான ஒரு முஃமின், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற ஒரு முஃமின் நடந்து கொள்ளுகின்ற விதம் அந்த மடமையை மிகைத்த ஒரு சாந்த குணத்தை கொண்டவராக என்ன செய்வார், திகழுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹில்ம் அப்படிங்கிற ஒரு பண்பு. மூன்றாவது பண்பாக நாங்கள் 64வது வசனம், அதே சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனம் கற்றுத்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் தான், ஒரு குணம்தான் கியாமுல் லைல், இரவுடைய வணக்கத்தில் தொடர்ந்தேச்சையாக ஈடுபடுதல் என்பது அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்ற நல்லடியார்களுடைய தலை சிறந்த பண்பாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து 65, 66வது வசனங்கள், 65, 66வது வசனங்களில் நாங்கள் பார்த்தோம், ஒரு முஃமினிடத்தில் அல்லாஹுடைய அருளை பெற்ற ஒரு நல்லடியானிடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பண்பு என்னென்னு சொன்னால், மறுமையை பற்றி, குறிப்பாக நரகத்தை பற்றி, நரகத்துடைய வேதனையை பற்றிய ஒரு அச்சம், பயம் அவனில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவனுடைய ஆழ்மனதில் அது என்ன செய்யும், அந்த அச்சம், நரகத்தை பற்றிய ஒரு அச்சம், பயம், நரகத்துடைய வேதனைகள் பற்றிய ஒரு அச்சம், பயம்,
என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன தண்டனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அச்சம் பயம் என்கிறது அவனில் இருந்து கொண்டே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக அதிகம் அதிகம் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்ற ஒரு நல்லடியான், இறை விசுவாசி, இறை அச்சமுள்ள ஒரு நல்லடியான் என்ன செய்வான் என்றால், இந்த உணர்வுடைய அச்சத்தின் பயத்தின் வெளிப்பாடாக அவன் அதிகம் அதிகம் தனது உலக பிரச்சனைகளை கேட்பதை விட, உலக பிரச்சனைகளை நீக்குமாறு இல்லாமலாக்குமாறு கேட்பதை விட, அந்த நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு என்ற பிரார்த்தனையில் என்ன செய்வான்? ஒரு உண்மையான முஸ்லிம் முஃமின் ஈடுபடுவான். அப்போ இது ஒரு மிக பிரதானமான ஒரு பண்பாக நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் பார்த்தோம். அதில் அவர்கள் குறிப்பாக கேட்கக்கூடிய அந்த துஆவை கூட நாங்கள் சொன்னோம். ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா என்கிற இந்த பிரார்த்தனையை என்ன செய்வார்கள்? அடிக்கடி அடிக்கடி அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து 67வது வசனம், அதே சூரத்துல் ஃபுர்கானுடைய 67வது வசனம் சொல்கிறது, ஒரு உண்மையான விசுவாசி, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற ஒரு விசுவாசி, அவரிடத்தில் காணப்படக்கூடிய ஐந்தாவது பண்பு என்ன பண்பு என்று சொன்னால், அவனுடைய செலவழித்தல் என்பது நடுநிலையானதாக என்ன செய்யும்? இருக்கும். செலவழித்தல் என்பது நடுநிலையானதாக என்ன செய்யும்? இருக்கும் அப்படிங்கிற ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம். அந்த நடுநிலையானதாக இருக்கும் என்பதில் நாம் தவிர்க்க வேண்டிய 4 கெட்ட குணங்களை பற்றியும் நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் பார்த்தோம். 4 கெட்ட குணங்கள். முதலாவது இஸ்ராஃப், 2வது தபதீர், 3வது புஹுல், 4வது ஷுஹ் என்று சொல்லி இந்த 4 கெட்ட பண்புகள் ஒருவனுடைய செலவீனத்தோடு தொடர்பு படக்கூடிய பகுதிகள். ஒன்று இஸ்ராஃப் என்று சொன்னால் தேவையான ஒன்று, ஆகுமான ஒன்று, தேவையான ஒன்று, தேவையின் அளவை விட அதிகமாக என்ன செய்கிறாரு? அள்ளி போடுறாரு. இது கூடாது. தேவையான அளவை விட தனக்கு தேவைக்கு தான் செலவழிக்கிறாரு, தேவையான அளவை விட என்ன செய்கிறாரு? செலவழிச்சிடுறாரு. அப்போ இது உண்மையிலேயே கூடாது. இது உண்மையிலேயே கூடாது. அது இஸ்ராஃப், அல்லாஹ் விரும்புவதில்லை என்று பார்த்தோம். அதே போல தேவையே இல்லாத ஒரு விஷயத்தில் காசை அநியாயமாக்குறது, அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறாரு? காசை போட்டு அநியாயமாக்குறாரு. இதெல்லாம் என்னது? தப்தீர், ஷைத்தானுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்று அல் குர்ஆனில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதாக எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதே போல இது செலவழிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க? இந்த 2 தவறுகளை விட்டுடுறாங்க. விளங்குதா? 3வது நாங்கள் பார்த்தோம், செலவழிக்கிறதே இல்லை. தேவையான ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயம், அப்போ இதுக்கு செலவழிக்கிறது இல்லை. பயம், செலவழித்தா காசு முடிஞ்சிடும், செலவழித்தா அப்போ பயத்தின் காரணமாக செலவழிக்காமல் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்? புஹுல். இதுக்கு என்ன சொல்கிறேன்? கஞ்சத்தனம். இதுவும் கூடாது. அதே மாதிரி ஷுஹ்ண்டா செலவழிக்கிறது இல்லை, ஆனால் இன்னும் தேடணுங்கிற பேராசை. ஹலால் ஹராம் பேணாம, நல்ல வழிகளில் கவனிக்காம, நான் செலவழிக்கவும் மாட்டேன், அதே நேரத்தில் எனக்கு இன்னும் வேண்டும் என்ற பேராசையோடு பணத்தை திரட்டுவது, இது எவ்வளவு தூரம் ஒரு அநியாயத்தில் கொண்டு போய் அவரை நிப்பாட்டுது அப்படிங்கிறதுக்கான அந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்தோம்? நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் நாங்கள் ஒரு வசனத்திலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான மோசமான 3 பண்புகளை அவர்கள் தவிர்த்திருப்பார்கள் அப்படின்னு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இவ்வளோ நாளாக நாங்கள் பார்த்துட்டு வந்தது இன்ன பண்பு இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி தானே? பணிவு இருக்கும், சாந்த குணம் இருக்கும், இரவுடைய வணக்கம் தொடர்ந்தேச்சையாக இருக்கும். அப்படி தானே பார்த்தோம்? மறுமையுடைய அச்சம், நரகத்துடைய வேதனையின் அச்சம் இருக்கும். அப்படி தானே பார்த்தோம்? நடுநிலையான தர்மம் செய்தல் என்ற பண்பவர்களில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய 5 பண்புகளை பார்த்தோம். இப்போ 6, 7, 8 இது இருக்காது அப்படிங்கிறது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த குணங்கள் அவர்கள்ட்ட என்ன செய்யாது? அறவே சொட்டு கூட என்ன செய்யாது? அவர்களில் இருக்கக்கூடாத பண்பு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களிடத்தில் என்ன செய்யாது? இந்த 3 குணங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய 68வது வசனத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 68, அதை துயர்ந்து வரக்கூடிய 69, இந்த 2 வசனங்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்துல் ஃபுர்கானுடைய 68, 69வது வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இவர்கள் ஒரு நாளும் அல்லாஹோடு இன்னொரு கடவுளை என்ன செய்ய மாட்டார்கள்? இன்னொருவரை என்ன செய்ய மாட்டார்கள்? வணங்க மாட்டார்கள்.
அல்லாஹோடு. அப்படின்னா என்ன, இபாதத்துங்கிறது நாம் யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணுமானது தான் இபாதத். அந்த இபாதத்தில் இன்னொருவரை என்ன செய்ய மாட்டார்கள்? கூட்டாக்கி கொள்ள மாட்டார்கள். இன்னொருவரை என்ன செய்ய மாட்டார்கள்? கூட்டாக்கி கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா அது எதை காட்டுது? என்ன இருக்கக்கூடாது? என்ன பண்பு? ஷிர்க்கு என்கிறது அவர்களில் என்ன செய்யப்படாது? காணப்பட மாட்டாது. இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்ற ஒரு நல்லடியார்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். என்னது? அவர்களிடத்தில் ஷிர்க்கு துளி அளவும் என்ன செய்யாது? இருக்காது. துளி அளவும் இருக்காது. துளி அளவும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹோடு அல்லாஹ் அல்லாத இன்னொருவரையும் சேர்த்து என்ன செய்ய மாட்டார்கள்? அழைக்க மாட்டார்கள். அழைக்க மாட்டார்கள், பிரார்த்திக்க மாட்டார்கள். ஏன் பிரார்த்திக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுது என்றா, இபாதத்துடைய மிக பிரதானமான ஆணிவேரே என்னது? என்னது? துஆ தான். எனவே எது பிரதானமான ஆணிவேரோ அதை எடுத்து சொல்லப்படுது. அதுக்கு கீழே மற்ற எல்லா இபாதத்திலும் வந்து நுழையும். எந்த இபாதத்தா இருந்தாலும் அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் அதில் கூட்டாக்கி கொள்ள முடியுமா? எண்ணங்களில் கூட்டாக்கி கொள்ள முடியாது. அப்படிங்கிறது நாம் என்ன செய்யலாம்? ஷிர்க்குங்கிறது அணுவளவும் இருக்காது. இரண்டாவதாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம், வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அவர்கள் ஒரு நாளும் அநியாயமாக என்ன செய்ய மாட்டார்கள்? இன்னொரு உயிரை கொலை செய்ய மாட்டார்கள். ஒரு நாளும் அநியாயமாக என்ன செய்ய மாட்டார்கள்? இன்னொரு உயிரை கொலை செய்ய மாட்டார்கள். அப்போ இது கொலை செய்தல் என்கிறது யார்கிட்ட இருக்காது? ஒரு முஸ்லீம் இடத்துல, ஒரு முஃமின் இடத்துல இந்த பண்பு இருக்குமா? ஒரு பொழுதும் என்ன செய்யாது? இருக்காது. மூன்றாவதாக அல்லாஹு தாலா சொல்றான், வலா யஸ்னூன், அவர்களிடத்தில் விபச்சாரம் என்ற அந்த நடத்தை என்ன செய்யாது? விபச்சாரம் என்கிற மோசமான பாலியல் சார்ந்த என்னது அந்த தொடர்புகள் அவர்களிடத்தில் என்ன செய்யாது? இருக்காது. இது அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற இபாதுர் ரஹ்மான்களுடைய பண்புகளில் மிக பிரதானமானது. இது மூணும் இருக்காது. இது மூணும் என்ன செய்யாது? இருக்காது. இது மூணும் என்ன செய்யாது? இருக்காது. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் பார்க்கணும். ஹைர். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒவ்வொன்றா நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யஃஅல் தாலிக, சரி இது மூணில் ஏதாவது ஒன்று அல்லது மூன்றுமே ஒருவரில் இருக்கும் என்று சொன்னால், வமை யஃஅல் தாலிக யல்கா அஸாமா, இது மூணில் ஒன்றை செய்தால் கூட அவர் பெரும்பாவத்தை செய்த குற்றவாளியாக அவர் என்ன செய்யப்படுவார்? அவர் அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தப்படுவார். பெரும்பாவம் செய்த ஒரு குற்றவாளியாக அவர் என்ன செய்யப்படுவார்? அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிறுத்தப்படுவார். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், யுதாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வயஹ்லுது ஃபீஹி முஹானா. அதே நேரத்தில் இந்த மூன்று மொர்த்தரில் இருக்கும்னு சொன்னான். என்ன செய்து? மூன்று மொர்த்தரில் இருக்குதுன்னு சொன்னா, இந்த நிலைமையில் அவர் என்ன செய்யறாரு? மௌத்தா போறாருன்னு சொன்னா, தௌபா இல்லாமல் மௌத்தா போறாருனாக்கா அவருக்கான தண்டனைகளும் பன்மடங்காக்கப்படும். அவருக்கான தண்டனைகளும் பன்மடங்காக்கப்படும். ஏன்? ஷிர்க்கும் இருக்குது, விபச்சார குணம் நடத்தையும் இருந்திருக்குது, அநியாயமாக கொலை செய்கிற பண்பு மூணும் இருக்குதுன்னு சொன்னால், மூணு மிகப்பெரிய மகாபெரும் குற்றங்கள். அப்போ இது மூணும் இருக்கும் பொழுது ஒன்றுக்கான தண்டனையாக வழங்கப்படும். பன்மடங்கான என்னது தண்டனைகள் என்ன செய்யப்படும்? தண்டனைகள் பன்மடங்காக்கப்பட்டு வழங்கப்படும். அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வயஹ்லுது ஃபீஹி முஹானா, கேவலப்பட்டவர்களாக. என்ன மாதிரி? கேவலப்பட்டவர்களாக, தலை குனிந்து போனவர்களாக, இழிவாக்கப்பட்டவர்களாக அவர்கள் நரகத்தில் என்ன செய்வார்கள்? நிரந்தரமாக இருப்பார்கள். யஹ்லுதுன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. நிரந்தரமாக இருக்கிறதுக்கும் சொல்றது, நீண்ட காலம் நரகத்தில் வசிக்கிறதுக்கும் அரபில் என்ன சொல்றது? ஒரு இடத்துல ஒருத்தர் நீண்ட காலம் இருந்தாரு என்று சொன்ன என்ன அர்த்தம்? அதுக்கும் ஹுலூத், யஹ்லுதுன்னு பாவிக்கலாம். அதே நேரத்தில் யஹ்லுதுங்கிறது என்னத்துக்கும் பாவிக்கலாம்? நிரந்தரமாக இருக்கிறதுக்கும் என்ன செய்யறது? இதை பாவிக்கலாம். ஹைர். அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்டா, இந்த மூன்று பண்புகளையும் என்ன செய்கிறான்? மோசமாக அல்லாஹு தாலா கடுமையாக என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா கண்டித்து சொல்கிறத எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹைர். இதில் முதலாவது நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஆயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வகையாக என்ன செய்கிறார்கள்? விளங்கப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஆயத்தில் வருது எப்படி? வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹோடு இன்னொருவரை அழைத்தல், பிரார்த்தனை செய்தல். அல்லாட்டையும் கேட்கிறது, இன்னொருத்தட்டையும் கேட்கிறது. அல்லாட்டையும் தண்ட தேவையை என்ன செய்யறது? முறையிடுறது. இன்னொருத்தர்கிட்டையும் போயிட்டு என்ன செய்யறது? முறையிடுறது. விளங்கினா? நீங்கள் தான் பார்த்து செஞ்சு தரணும், இல்லாட்டி அல்லாட்ட கேட்கும் பொழுதே அவரை முன்னிறுத்தி கேட்கறது. அல்லாட்ட கேட்கும் பொழுதே என்ன செய்யறது? இன்னொருத்தரை முன்னிறுத்தி கேட்கறது. எப்படி முன்னிறுத்தி கேட்கறது? யா அல்லாஹ், இவருடைய ஹைரால பரக்கத்தால, அவரில் உண்மையிலேயே ஹைரிக்குதா பரக்கத்துக்குதான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும்.
ஒரு சின்ன குழந்தையுடைய ஜனாசா போகுது, ஒரு சின்ன குழந்தையுடைய ஜனாசா போகுது. அப்போ சின்ன குழந்தைன்னு எல்லாருக்கும் தெரியும், பிறந்த குழந்தையோட மௌத்தா போயிருக்குண்டு. அப்போ உடனே என்ன சொன்னாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா? என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க? சொர்க்கவாசி போகுதுண்டா. உஸ்ஃபூரு மின் அஸாஃபீரில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சுவனத்துடைய சிட்டுக்குருவிகள் ஒரு சிட்டுக்குருவி போகுதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இது சுவனத்துடைய சிட்டுக்குருவிகள் ஒரு சிட்டுக்குருவின்னு? இது சின்ன ஒரு கை குழந்தை மௌத்தா போனது. அப்போ நாம் எவ்வளோ பேணுதலாக இருக்கணும், நாம் எவ்வளோ பேணுதலாக இருக்கணும். அல்லாஹ் தாலா தான் தீர்மானிக்கணும் ஒருத்தர் சொர்க்கமா நரகமானு. அவனுடைய ரகசியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நாம் வெறுமனே வெளித்தோற்றத்தை பார்த்தவர்கள். அதற்காக ஒருவரை கேவலப்படுத்தக்கூடாது. அதனால் ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, உச்சக்கட்ட மதிப்பு கௌரவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. இதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அல் ஒலுவ் கூடாது. அல் ஒலுவ் என்ன எல்லை மீறி போகிறது. ஒருத்தரை கேவலப்படுத்துறதுலையும் எல்லை மீறி போகிறது, அவர்களை தவறு சொல்கிறது குற்றம் சொல்கிறதுலையும் எல்லை மீறி போகிறது, ஒருத்தரை புகழ்றதுலையும் என்ன செஞ்சிடுறது, எல்லை மீறி போகிறது. யா அல்லாஹ் இவர் மூலமாக இவருடைய கைரால சரி இவருடைய பரக்கத்தால சரி என்ன செஞ்சிரு எனக்கு இதை தாண்டி இதெல்லாம் எதை வந்து சேரும், தெளிவான ஷிர்கை வந்து சேரும். அல்லாஹ்க்கு முன்னால ஓண்ட ரஹ்மத்தால தாயா அல்லாஹ் என்று கேட்க வேண்டியவே இவருடைய கைரால ரஹ்மத்தால பரக்கத்தால தாண்டி கேட்டால் எப்படி இருக்கு அல்லாஹ்க்கு? அல்லாஹ்க்கு முன்னால் போயிட்டு எப்படி கேட்கணும், அல்லாஹ்க்கு முன்னால் போயிட்டு கேட்குறேன் எப்படி கேட்கணும், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்ட ரஹ்மத்தை பெருமிதப்படுத்தணும். யால ஓண்ட கைரால ஓண்ட பரக்கத்தால ஓண்ட விசாலமான கொடையால நீ எனக்கு தாயா அல்லான்னு அல்லாட விஷயத்தை புகழ்ந்து மெச்சி பாராட்டி அப்படி கேட்க வேண்டியவன் யா அல்லாஹ் இவருடைய பரக்கத்தால நீ தாண்டா எப்படி இருக்கு? அவர்கிட்ட என்னடா பரக்கத்து என்கிட்ட இருந்து இல்லையா வரணும், ஹைர் ரஹ்மத்து என்கிட்ட இருந்து இல்லையா வரணும், கொடை என்கிட்ட இருந்து இல்லையா வரணும். இவன் எப்படி அவரை சொல்லி கேட்பான்? அப்போ உண்மையிலே அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? அப்போ நம்ம பிரதானமாக என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஷிர்க் எங்கிறது இருக்குது தானே, இது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, அணுவளவும் இருக்காது. அப்படிங்கிறதுல நாம் என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருக்கணும். அதே போல் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்யுதல், அதுக்கு அடுத்ததாக விபச்சாரம். இப்போ இந்த ஆயத்தையே சஹீஹுல் புகாரில் 4761 செய்தி அது எப்படி நம்மளுக்கு விளங்கப்படுத்துதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு துல்லியமாக என்ன செய்கிறாங்க, விளங்கப்படுத்துகிறாங்க. இந்த ஆயத்தையே துல்லியமாக விளங்கப்படுத்துகிறாங்க. எப்படி சொல்கிறாங்கண்டா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ், ஐயு ஸம்பி இன்தல்லாஹி அக்பர், ஐயு ஸம்பி இன்தல்லாஹி அக்பர், அல்லாஹ் இடத்துல பாவங்களில் மிக கடுமையானது மிக பயங்கரமானது எது அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் என்ன செஞ்சேன், நான் கேட்டேன். அப்போ கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க, எப்படி விளங்கப்படுத்துறாங்க. இப்போ நாம குர்ஆன் ஆயத்தில் எப்படி வருது, அந்த 3 பாவத்தில் முதலாவது பாவம் எப்படி வருது, ஷிர்க் எப்படி வருது, என்ன மாதிரி குர்ஆன் ஆயத்தில் நம்ம சொன்னோம், எப்படி அந்த வசனம் வருது, அல்லாஹ்வோடு இன்னொருவரையும் அழைத்தல் பிரார்த்தித்தல், அல்லாட்டையும் கேட்கறது, அல்லாஹ்வோட அல்லாஹ் இன்னொருத்தரையும் சேர்த்து கேட்கறது, அல்லாஹ் விட்டுப்பட்டு கேட்கறது அல்ல, மஅல்லாஹி அல்லாஹ்வோடு. அப்போ அதுதான் நான் சொல்றது, வசனத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். வசனத்தில் நம்ம அல்லாஹ் விட்டு போட்டு இன்னத்தண்டை போய்ட்டு கேட்கறதுங்கிறது முழுமையாகவே குஃபுர். இவன் நிராகரிச்சினான், அல்லாஹ் தரத்துக்குரிய ஆள் இல்லை, அல்லாஹ் தரத்துக்குரிய ஆளே இல்லைன்னு முழுமையாக குஃபுர். அவன் முழுமையாக நிராகரித்து போட்டு வேற யார்கிட்டையும் ஒருத்தட்ட போய்ட்டு என்ன செய்கிறான், கேட்குறான். விளங்குதா? இது அல்லாஹுடைய பார்ட்டிசிபேஷன் தான். என்ன, அல்லாஹ்வும் தருவான், இவரும் அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறது. அதனே ஒரு விஷயத்தில் 2 பேரை கூட்டாக்குறது. அப்போ என்ன செய்யணும், அப்போ வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி, குர்ஆன் ஆயத்தை சரியாக புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வோடு இன்னொருவரை நீங்கள் சேர்த்து பிரார்த்தித்தல், அல்லாஹ்வோடு இன்னொருவரையும் சேர்த்து பிரார்த்தித்தல். அதுதான் நான் சொன்னேன், அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் ஓண்ட ரஹ்மத்தால, ஓன்ட்ட இருக்கிற ஹைரால, ஓன்ட்ட இருக்கிற விசாலமான பரக்கத்தான அந்த ஹசானா நிறைவான அந்த என்னது கருவூலத்தில் இருந்து ஓண்ட விசாலமான கொடை
இருந்து எனக்கு நீ அள்ளி தந்துடியா அல்லா என்று கேட்க வேண்டியவன் எப்படி கேட்கிறான்? யா அல்லாஹ் நீத்தா இவருடைய பரக்கத்தால, நீத்தா இவருடைய ஹைரால பரக்கத்தால நல்லா இருக்குமா? அப்போ இதைத்தான் நம்ம புரியணும். அல்லாஹோடு இன்னொருத்தரை கூட்டாக்கி என்ன செய்கிறான்? கேட்குறான், அழைக்கிறான், பிரார்த்திக்கிறான். அப்போ இதை ரசூலில் எப்படி விளங்கப்படுத்துறாங்க? ரசூலா சொல்கிறாங்க, இப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்துல கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு பிறகு தான் இந்த வசனம் இறங்குது. சஹீஹ் புகாரில இந்த 4766வது ஹதீஸ் இலக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பிறகுதான் இந்த வசனம் இறங்குது. என்ன கேள்வி கேட்கிறாரு? ஐயு தம்பி இந்தல்லாஹி ஆதமு, அல்லாஹ்விடத்தில் பாவங்கள்ல, குற்றங்கள்ல, கிரைம்கள்ல மிக பயங்கரமான கிரைம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப என்ன ரசூலா எப்படி விளங்கப்படுத்துறாங்க? குர்ஆன்ல வருது அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொருத்தரை அழைத்தல். ரசூலா சொல்றாங்க அன்தஜஅல லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொருவரை நீ கொண்டு வருவது. அப்ப அங்க உண்மையிலேயே பிரார்த்தனையை பத்தி மட்டும்தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நாம எப்படி விளங்கப்படுத்தினோம்? உங்களுக்கு பிரார்த்தனையை சொல்லப்பட்டதுக்கான காரணம், பிரார்த்தனைங்கிறது இபாதத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு கீழே மற்ற எல்லா இபாதத்தும் வரும். துவா மட்டும் இல்லை, துவால மட்டுமா ஷிர்க் வரும்? தொழுகையில் இன்னொருத்தருக்காக தொழுது ஷிர்க் வராதா? எல்லாத்துலேயும் என்ன செய்யும்? இன்னொருத்தருக்காக இன்னொருத்தரை கூட்டாக்கும் பொழுது ஷிர்க் வரும், எல்லாத்துலேயும் வரும். ஆனால் இந்த இடத்துல துஆவை ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் அப்போ அதை இன்னும் நல்லா விளங்கப்படுத்துறாங்க. எப்படி விளங்கப்படுத்துறாங்க? அந்த ஜஅல லில்லாஹி நித்தா, நீ அல்லாஹ்க்கு நிகராக இன்னொருத்தனை கொண்டு வந்துட்டாலே அது எதுதான்? அது ஷிர்க். ஷிர்க் மட்டும் இல்லை, நீ செய்கிற பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது? நீ செய்கிற பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் அது எது? அல்லாஹ்வுக்கு நிகராக. அப்போ அல்லாஹ்வுக்கு நிகராக என்னத்தில் கொண்டு வரது? நாங்கள் பார்த்தோம் முக்கியமான 5 விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். குறைஞ்சது 3வது ஞாபகம் இருக்கணும். என்னது? என்ன விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொருத்தரை கொண்டு வந்தால் அது ஷிர்காக மாறும்? ஒன்று ருபூபியா. ருபூபியத்தின்னா என்ன? அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விடயங்களையும் எடுத்து சொல்லக்கூடியது என்னது? ருபூபியத். இப்போ அல்லாஹ் அடியார்களுக்கு என்ன செய்யணும்? அடியார்களை படைத்தான், ரிஸ்க் அளிக்கிறான், பராமரிக்கிறான், ததுபீர் பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறான். அது மட்டுமா வேற என்னது? ஹயாத்தாக்குறான், மௌத்தாக்குறான். இதெல்லாம் எதை சேர்ந்தது? ருபூபியத்தை சேர்ந்தது. அல்லாஹ் அடியார்களுக்கு செய்கிறது. விளங்குதா? அப்ப ரெண்டாவது இதுல இன்னொருத்தர் நம்ம கூட்டாக்கணும் இல்லை, அல்லாஹ்வும் தான் தாரான், இவரும் தான் தாராருண்டா. அல்லாஹ்வும் தான் தாரான், இவரும் தான் தாராருந்தாக்கா சரி வருமா? சரி வராது. அப்ப அல்லாஹ்வுக்குரிய செயல்பாடு, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு செய்யற செயல்பாட்டுல அல்லாஹ் தனித்துவமானவன். அதுல இன்னொருத்தருக்கு பார்ட்டிசிபேட் ஆக இயலுமா? இன்னொருத்தருக்கு கூட்டாக இயலுமா? கூட்டாக முடியாது. கூட்டாகுன்ற ஒரு நிலைமை இவனுக்கு உருவாகுமா இருந்தா இவன் யாரு? முஷ்ரிக். இவன் யாரு? இவன் முஷ்ரிக். இதே இது முதலாவது. ரெண்டாவது அம்சம் என்ன? உலூஹியா. உலூஹியாண்டா என்ன? நாம அல்லாஹ்க்கு செய்யறது. நாம அல்லாஹ்க்கு என்ன செய்யறோம்? இபாதத். நாம அல்லாஹ்க்கு என்ன செய்யறோம்? இபாதத், வணக்கங்கள். அப்ப வணக்கங்கள்ல நாங்க இன்னொருத்தரை கூட்டாக்குறேன்னா அல்லாஹ்க்கு மட்டுமே செய்ய வேண்டிய அந்த உலூஹியா, அந்த வணக்கத்தை நாங்க இன்னொருத்தரையும் சேர்த்துக்கிட்டு செய்யறோம்டா, ஷிர்க் ஆகிறோம். அதே போல மூன்றாவது அம்சம் என்ன? அல் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத்து. அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய தனித்துவமான பண்புகளை நாங்கள் என்ன செய்யறது? இன்னொருத்தரையும் அதில் கூட்டாக்குறது. அது என்னது? கூடவே கூடாதுங்கிறத நாம் என்ன செய்யணும்? நாம் கவனமாக இருக்கணும். நாம் மிச்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னோம்? நாலாவது என்ன சொன்னோம்? தஷ்ரீஅ். தஷ்ரீஅ் அல்லாஹ்வுக்கு மட்டுமுள்ள தனிப்பெரும் அதிகாரங்களில் உள்ள ஒன்று தான் தஷ்ரீஅ், சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம். என்ன இயற்றுற அதிகாரம்? குறிப்பாக ஒரு மார்க்கமாக ஒன்றை உருவாக்கி தார அதிகாரம் யாருக்குரியது? இது இபாதத், இது அமல், இதை செய்யுங்கன்னு உருவாக்கி தார அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. அதில் இன்னொருத்தருக்கு இல்லை, அல்லாஹ்க்கும் இருக்குது. இவரும் சொன்னால் சரியாக இருக்கொண்டு இல்லாத ஒரு இபாதத்தை அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள இயலுமா? ஏற்றுக்கொள்ள இயலுமா? குர்ஆன்லையும் வந்து இல்லை, ஹதீஸ்லையும் வந்து இல்லை, சஹாபாக்களும் அப்படியான ஒரு விஷயத்தை பற்றி பேசினது இல்லை. புதுசாக ஒரு தொழுகையை கொண்டு வராரு. குறிப்பிட்ட ஒரு நாளில் அந்த இரவையில் 100 ரக்காத்துகள் தொழுந்தால் இப்படி 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 எல்லாம் சிறப்புன்னு சொல்லி ஒரு தொழுகையை கொண்டு வந்து தந்தா குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் அப்படி தெளிவுபடப்பட்டே இல்லை. இருந்தால் ரசூலா இருக்கும் வரைக்கும் ஒன்று மார்க்கமாக்கப்பட்டிருக்கும். ரசூலா மௌத்தா பண்ணதுக்கு அப்புறம் புதுசாக ஒன்று மார்க்கமாக்கப்படுமா? இல்லை, அப்படி வாய்ப்புண்டா? ரசூலா மௌத்தா பண்ணதுக்கு அப்புறம் நபியாக யாராவது ஒரு வந்திருக்கிறாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஒருத்தர் என்னது? தஷ்ரீஅ். தஷ்ரீஅ் என்ன? அது அல்லாஹ்க்கான தனித்துவமான ஒரு அதிகாரம். தனித்துவமான ஒரு அதிகாரம். என்னது? மார்க்கமாக ஒன்றை ப்ரமோட் பண்றது,
இபாதத்தொண்டை ப்ரமோட் பண்றது. அப்ப அது எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ரசூலா வாழ்ந்த காலத்திலும் கூட 23 வருஷத்துல தான் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளங்குதா? ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு கூட அபூபக்கரோட ஆட்சி காலத்துல புதுசா ஒரு இபாதத்தொண்டு வாரத்துக்கு சான்ஸ் இருக்குதா? அவருக்கு வஹி வருமா? வராது. அப்ப அபூபக்கரோட காலத்திலையும் இருக்காத உண்டு, உமர் ரலியல்லாஹு காலத்திலும் இருக்காத உண்டு, எந்த 4 நேர்வழிப்பட்ட சஹாபாக்களோட காலத்திலையும் அவர்கள் மூலமாக செயல்படுத்தப்படாத உண்டு பிறகுப்பட்ட காலத்தில் ஒன்று உருவாக்கப்படுதுன்னா ஸலாத்துர் ரகாயிப் என்ற பெயரில் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற பெயரில் 100 ரக்காத்து இந்த தினத்தில் இந்த ராவையில் நம்ம தொழுந்தா அது பெரிய சிறப்புக்குரியதுன்னு சொன்னால் சரி வருமா? சரி வருமா? வராதா? சரி வராது. அப்ப இந்த அதிகாரத்தை யார் தந்தா? அதனால தான் அது இமாம் மாஜிஷூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹோடு நெருக்கமாக இருந்த ஒருவர், அந்த அறிஞர் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக சொல்றாரு. யார் சொன்னதா சொல்றாரு? மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிகி மதுஹபுடைய அறிஞர்னு சொல்லுவோமே, அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக இமாம் மாஜிஷூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு. மனிபுத்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன் யராஹா ஹஸனத்தன் ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலத. மனிபுத்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன், அவர் சொல்றாரு, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அடிக்கடி சொல்வார்கள், மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்வார்கள், மனிபுத்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன், இஸ்லாத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை ஒருத்தன் உருவாக்குறான். இஸ்லாத்தில் இபாதத்தாக அமலாக யார் உருவாக்கி தரணும்? அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஒருத்தன் என்ன செய்யறான்? இஸ்லாத்தில் புதுசாக ஒன்றை உருவாக்கிட்டு யராஹா ஹசனத்தன், நல்லது தானே நம்ம செய்யறோம், என்னப்பா பிரச்சனை இருக்குது, நம்ம நல்லது தானே செய்யறோம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு சொன்னா, சொல்றானேண்டா, பிரச்சாரம் பண்ணி திரியிறானேண்டா, ஃபகத் ஸஅம, அவன் சொல்லாம சொல்றான். என்ன தெரியுமா அவன் சொல்லாம என்ன தெரியுமா சொல்லவானா? அன்ன முஹம்மதன், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரிசாலத்தை, அவருக்கு கொடுத்த தூது செய்தியை எத்தி வைப்பதில் மோசடி பண்ணிவிட்டார் என்று சொல்றான். எவ்வளோ பெரிய குஃபர் அது! ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு அப்படி சொல்லலாமா? அவருக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தான், வஹியை கொடுத்தான், கொஞ்சத்தை தான் சொன்னார், கொஞ்சத்தை சொல்லாமல் அப்படியே அமர்த்தி வச்சுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ்க்கு அப்படி சொல்லலாமா? இவர் மோசடி பண்ணிட்டார்னு சொல்லலாமா? அவருக்குரிய விஷயத்தில் அவர் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டியது அவருடைய கட்டாய கடமை, பொறுப்பு. அதை அவர் சரிவர செய்து முடித்தார். ஹஜ்ஜத்துல் விதால கூட சொன்னாரு, அலாஹல் பல்லக் அலாஹல் பல்லக் அலாஹல் பல்லக், நான் உங்களுக்கு எத்தி வச்சிருந்தேன் தானே ஓம் ஓம் யா ரசூலுல்லாஹ் 3 முறைக்கு எடுத்துக்கு பிறகு அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத்னு வானத்தை நோக்கி கையை காட்டினாங்க. என்னது? யா அல்லாஹ், எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் எத்தி வச்சுட்டேன், ஒன்றையும் மறைக்கல, ஒழிக்கல்ல, யாருக்கும் எதையும் மோசடி நான் செய்யல, யா அல்லாஹ் நீ சாட்சியாயிரி. இவங்க இப்ப சாட்சி சொன்னதுக்கு நீ யாரு சாட்சியாயிரி? அப்போ ஒருத்தர் நல்லதாக இருந்தா, நன்மைக்குரிய காரியமாக இருந்தா, அது யார் முதலாவது இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இடத்துல சொல்லி தந்துட்டு போயிருக்கணும். ஏன்? அல்லாஹ் தஆலா தானே இந்த உம்மத்துல ஒரு நலவ, ஒரு கைர, ஒரு இபாதத்தை, ஒரு அமல யார் இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்லணும், எடுத்து தரணும், உருவாக்கி தரணும்? அல்லாஹ். அதை யார் மக்களுக்கு அறிவிப்பு செய்யணும்? ரசூலுல்லாஹ். அப்போ ஒருத்தர் புதுசா ஒன்று உருவாக்குனா, ரசூலோட காலத்துல அப்படி ஒன்று இருக்கல, இப்போ இந்த பிற்காலத்தில் என்ன செய்யறான்? உருவாக்கி போட்டு நாங்க நல்லது தானே உருவாக்கிறேன், கெட்டதா இது அப்படின்னு சொன்னா அப்ப இது நல்லா இருக்குமா? இவன் என்ன சொல்ல வரான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூது செய்திக்கு மோசடி செஞ்சிட்டாரு, அவர் சரியா புல்ல பர்ஃபெக்டா எத்தி வைக்கல. நம்ம பாத்தீங்களா கண்டுபிடிச்ச ஒன்று புதுசா ஒன்று எடுத்துட்டோம், நாம என்ன செஞ்சிடும்? புதுசா ஒன்று கண்டுபிடிச்சு நாம எடுத்துட்டோம் அப்படின்னு இவன் என்ன செய்யறான்? இவன் ரசூலுல்லாஹ் மோசடிக்காரருங்கிறத சொல்லாம சொல்றான். அப்ப எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும். இது 4வது தஷ்ரீ'. என்னது? தஷ்ரீ', சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லது ஒரு அமலை இபாதத்தை உருவாக்கி தருகின்ற அதிகாரம். அது யாருக்கும் இல்லை, அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்னது இருக்குது. 5வது விஷயம் தஹ்லீல் தஹ்ரீம், ஹராமாக்கும் ஹலாலாக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அது வேற யாருக்கும் இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சு கொண்டாலே எங்கட ஈமான ஷிர்க்லைன்னு என்ன செய்யலாம்? எங்கட ஈமான என்ன செய்யலாம்? ஷிர்க்கில் இருந்து இந்த 5 விஷயத்தில் நல்ல கவனமாக இருங்க. இந்த கடைசி 2ம் கூட தஷ்ரீ', தஹ்லீல், தஹ்ரீம்,
சட்டமியற்றும் அதிகாரம், அமலாக கொண்ட உருவாக்கித்தார அதிகாரமாக இருக்கட்டும், அந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், அல்லது அந்த ஹலாலாக்கிற ஹராமாக்கிற இன்னும் கூட ருபூபியத்தில் வர விஷயந்தான். ஃபஸ்ட்டுக்கு நம்ம சொன்னோமே ருபூபியத்துன்னு, அதுக்குள்ளுக்கு வர வேண்டிய விஷயந்தான். ஆனால் இப்போ உள்ள அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர், சவுதியுடைய இன்றைக்கு கிரேண்ட் முஃப்தியாக என்ன செஞ்சிருக்கிறாரு இருக்கக்கூடிய அறிஞர். இந்த மாதிரியான சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி எழுதக்கூடிய நிறைய அகீதாவுடைய நூட்களில் இதுகளை தனி பகுதியாக என்ன செய்கிறாங்க, தனி தலைப்பாக பிரித்து எழுதுகிறாங்க. ஏண்டா அந்த ருபூபியத்திலிருந்து இது தனித்துவமாக என்ன செய்யப்படணும், மக்களுக்கு புரிய வைக்கப்படணும், சொல்லப்படணும், பேசப்படணும். ஏன்னா இதில் நிறைய பேர் பெரிய அளவுக்கு வழி தவறி போயிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழி தவறி நிறைய போயிருக்கிறாங்க. அதனால் இது தனித்துவமாக பேசப்படணுங்கிறதுக்கான என்ன செய்ய. அப்போ அந்த ஜஅலலில்லாஹி நித்தன், நீ அல்லாவுக்கு இன்னொருவனை இணையாக கொண்டு வருவது இந்த கர்மங்களில் என்னது வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? ருபூபியத்தில் வந்துருச்சுன்னா, உலூஹியத்தில் வந்துருச்சுன்னா, அல் அஸ்மா சிஃபாத்தில் வந்துருச்சுன்னா, தஷ்ரீ சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், அமலை இபாத்தை உருவாக்கி தருகின்ற அதிகாரத்தில் இன்னொருத்தருக்கு பார்ட்டிசிபேஷன் கொடுத்துட்டா, இன்னொருத்தர நித்துன்னு என்ன பார்ட்னரா ஆக்கிட்டா, தஹலீல் தஹரீம் ஹராமாக்குற ஹலாலாக்குற அதிகாரத்தில் இன்னொருத்தர பார்ட்னர் ஆக்கிட்டோம்னு சொன்னா என்ன ஆயிரும்? துல்லியமான ஆதாரம் இல்லை, குர்ஆன்ல ஆதாரம் தாராரு இல்லை, ஹதீஸ்ல ஆதாரம் தாராரு இல்லை, எடுப்புக்கு ஹராம் என்கிறாரு, ஆதாரத்தை காட்டாரு. தெரிச்ச கம்புல தொங்குற மாதிரி. தெரிச்ச கம்புன்னா தெரியுமா ஷாவுல் பாய்? என்னது இல்லை, தெரிச்ச கம்புன்னு சொல்றது வந்து ஒக்கி போன கம்பு இருக்குது. ஒக்கி போன கம்புல கவுத்த கட்டினா தொங்கிலுமா? என்ன நடக்கும்? அவன் உடஞ்சி கீழே தான் வளரணும். அப்போ ஒன்றை ஹராமாக்குறீங்களே, ஆதாரத்தை தாங்கன்னா ஆதாரத்தை கொண்டு வராது. இந்தாக்கி திருமிதியில் வருது, சுனனு திருமிதியில் வருது, அபூதாவில் வருது. சரி தாங்க, தந்துட்டீங்க, நல்ல விஷயம், ஆதாரத்தை தந்தீங்க, வாங்க இருங்க பார்ப்போம். ஆதாரத்துடைய அறிவிப்பாளர்கள் வரிசைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தா பொய்யர்கள் இருக்கிறார்கள், பொய்யை கொண்டு சந்தேகிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இட்டுக்கட்டிய செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மறதியாளர்கள் இருக்கிறார்கள், அதிகம் தவறு விடுபவர்கள் இருக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் யாருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, ரிஜெக்ட் பண்ணப்படணும்னு ஹதீஸ் கலையுடைய விதிகளில் குறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளோ குறை உள்ளவனு இருக்கிற ஹதீஸை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ இது எதில் மாதிரி? உக்கி போன கம்பில் கவுத்த கட்டி தொங்குற மாதிரியே இல்லையா? இது ஆதாரத்துக்கு எடுக்கலுமா? தரமான அறிவிப்பாளர்கள் வரிசையில் ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க, இது கூடாது, ஹராம், தாராளமாக ஏற்றுக்கொள்வோம். அதை நிராகரித்தா அவன் காஃபிர். சஹீஹான அறிவிப்பாளர்கள் வர்ற ஒரு ஹதீஸை ஒருத்தர் நிராகரித்தா காஃபிரா இல்லையா? அவன் காஃபிர். பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட முன்கரான நிராகரிக்கத்தக்க அறிவிப்பாளர்களை கொண்டு வரக்கூடிய ஹதீஸை நீங்கள் சொல்லி போட்டு இதில் ஹராம்னு ஃபத்வா எடுக்கணுமா? ஏதாவது எப்படி எடுக்கலாம்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம மிச்ச கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அவர் கேட்குறாரு, சரி ஃபர்ஸ்ட் கிரைம் எது? உலகத்திலே டாப் ஆகப்பெரிய பயங்கரமான கிரைம் எது? ஷிர்க். அதனால தான் பாருங்க, லுக்மானுல் ஹக்கீம் அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணினாரு என்று 14 அல்லது 15 உபதேசங்கள் என்ன செய்து அந்த வயது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் வர அந்த சூரத்துல் லுக்மானுடைய வசனத்தில் வருது. அப்போ அதில் முதலாவது அவர் செஞ்ச உபதேசம் என்ன? மகனுக்கு, ராஜா இங்கே வா, ராஜா இங்கே வா வாப்பா என்று முதலாவது செஞ்ச உபதேசம் என்ன? யாருக்கு தான்? அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். என்ன 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 செஞ்சாரு? லா துஷ்ரிக் பில்லாஹ். மகனுக்கு செஞ்ச முதல் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ்க்கு ஷிர்க் மட்டும் வைக்காத ராஜா, ஷிர்க் இருக்குதானே இந்த உலகத்திலே ஆகப்பெரிய கிரைம் எது? நீ அல்லாஹ்க்கு வைக்கிற ஷிர்க். மற்ற கிரைம் எல்லாமே அதுக்கு அடுத்தது தான். மற்ற கிரைம் எல்லாமே அல்லாஹுக்கு அடுத்தது தான் என்று என்ன செய்கிறாரு? அப்போ இது மிச்ச கவனமாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவனமாக இருக்கணும். அது ஒரு விஷயம். அப்போ இதை சொன்னதுக்கு அப்புறம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க அந்த ஹதீஸ் 4761 இந்த ஹதீஸில், சஹீஹ் முஸ்லிமில் 86வது ஹதீஸ். அப்போ இதை கேட்டுட்டு ஷிர்க் ஆகப்பெரிய கிரைம் தான், பாவம் தான். அதுக்கு அடுத்ததா எது யா ரசூலல்லாஹ்? குர்ஆனத்தில் என்ன வந்துச்சு? இப்போ நம்ம பார்த்தது என்னது வந்துச்சு? கொலை. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். என்ன வந்துச்சு? கொலை செய்தல், அநியாயமாக இன்னொரு உயிரை கொலை செய்தல் மிக பெரும் பாவமாக. ரெண்டாவதாக அல்லாஹ் தஆலா அதத்தில் வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அப்போ அதிலையும் எப்பேற்பட்ட கொலை மகா பெரும் பயங்கரமான ஒரு குற்றத்தை அடைந்ததாக இருக்கும். மகா பெரிய குற்றத்துக்குரிய கொலை எந்த கொலை? அதை ரசூல் அப்போ இந்த ஹதீஸில் அங்கே பொதுவாக வந்தீங்க, அவர்கள் கொலையே செய்ய மாட்டார்கள், அநியாயமாக இன்னொரு உயிரை ரத்தத்தை ஓட்ட மாட்டார்கள்.
ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்கள். ரசூலுல்லாஹ் அதை வேற எப்படி விளங்கப்படுத்துறாங்க எப்படின்னு சொன்னா, ரெண்டாவது பெரிய பாவம் என்ன தெரியுமா? அன் தகுதுல வலதக ஹஷ்யத ஐயதஅம மஅக. உன்னோட எதிர்காலத்தில் செலவுல கூட்டாகிடுவான், செலவுல கூடிரும்னு நீ நினைச்சி உன் பிள்ளைய கொள்ளுறது இருக்கு தானே, உன் பிள்ளைய எபவுட் பண்ணுறது அல்லது பிறந்த பிள்ளைய கொள்ளுறது, இது என்னது? நீ செய்கிற கொலைகள்லேயே ஆகப்பெரிய பயங்கரமான ஒரு கொலை, ஆகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கொலை என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அப்போ அதனால் அது அந்த காலத்தில் இருந்து இன்னொரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. பொம்பளை பிள்ளை என்றாலே என்ன செய்யப்பட்டுச்சு? பெண் பிள்ளை என்றாலே ஒரு அளவு வளர்ந்ததுக்கு பிறகு என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அல்லாஹு தாலா அதை குர்ஆனில் என்ன செய்தான்? இந்த ஒவ்வொரு கொலைகளும் நாளை மறுமையுடைய நாளையில் விசாரிக்கப்படும் என்று. பி ஐயி ஜம்பிங் குத்திலத், அந்த பிள்ளை என்ன குற்றம் பண்ணிச்சுன்னு நீங்கள் கொண்டீங்க என்று இந்த ஒவ்வொரு கொலைகள், ஒரு வீட்டில் 3 பொம்பளை பிள்ளையை கொண்டிருந்தாங்கண்டா அந்த 3 பேரை பற்றியும் என்ன செய்யப்படும்? அந்த 3 கொலைகளை பற்றியும் அந்த 3 பிள்ளையை கொண்டதுக்கான காரணத்தை அல்லாஹ் தாலா ரீசனை கேட்டுக்கிட்டே இருப்பான் நாளை மறுபடியும். ரீசனை சொல்லி ஏன் கொண்ட, ஏன் இந்த பச்சிலம் குழந்தைகளை கொண்ட? அப்போ அது ஒரு மகா பெரிய பாவம் அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும்? நாம் விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த தக்குத்துல வலதக்க ஹஷ்யத்தை தாமமாக்க, என்னது? அவங்களுக்கு செலவு கூடிரும். அது கூடுதலாக இந்த காலத்தில் இருக்கிறது என்னதுக்கு? பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போவே சொன்னாங்க, என்னது? எனக்கு இந்த துனியாவில் மிக விருப்பமானது என்னது? பெண்கள் என்று சொல்லி. பெண் பிள்ளைகள் எனக்கு இந்த துனியாலேயே ரொம்ப விருப்பமானது. ஹுப்பிப இலைய மின் துனியாக்கும் அந்நிசா, பெண் பிள்ளைகள் எனக்கு என்னது? ரொம்ப விருப்பமானது, எனக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் வைதா புஷ்ரா அஹதுக்கும் அல்லது அஹதுஹும் பில் உன்சா, பெண் பிள்ளையை கொண்டு அவர்கள் செய்தி சொல்லப்பட்டது என்று, ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை. அல்லாஹ் தஆலா சொல்றான், பெண் பிள்ளை உங்களுக்கு கிடைச்சிருச்சு என்று ஒரு நன்மாராயம் கூறப்பட்டல. அப்போ பொம்பளை பிள்ளை கிடைச்சிச்சுன்ற ஒரு நியூஸ் வாரதே என்னது தானது? அது வெறுமனே செய்தி அல்ல, அது என்னது? அது பிளெஸிங். என்னது? ஒரு நன்மாராயம், ஒரு நன்மாராயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுக்கூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு 2ஆக என்ன செய்வான்? டபுளாக என்ன செய்வான்? கொடுப்பான் என்று வார அந்த வசனத்தில் கூட முதலாவது அல்லாஹ் தஆலா முற்படுத்தியது யாரை? பெண் பிள்ளைகளை முற்படுத்தினது. முதலாவது யார் முற்படுத்தினது? பெண் பிள்ளைகளை. அதுவும் அல்லாஹ் தஆலா பாவிக்கிற வார்த்தை யஹபு, கிஃப்டாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தருகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா. அப்போ இந்த வசனங்களுடைய நடைமுறை, அந்த பாணிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் பிள்ளைகளை விரும்பினது, இதெல்லாம் என்ன எடுத்து காட்டுதுன்னு சொன்னால், பெருவாரியாக கொலை செய்யப்பட்டது யாரு? பெண் பிள்ளைகள் என்ன செய்யப்படுறாங்க? பெருவாரியாக கொலை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அதுலேயும் குறிப்பாக சின்ன பிள்ளைகள், அதுலேயும் குறிப்பாக ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சின்ன பிள்ளையிலேயே கொலை செய்யப்படுது, அல்லது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிலைமையெல்லாம் சீராயினதுக்கு அப்புறம் விதத்தில் அபவுட் பண்ணப்படுறது என்னது? இதெல்லாம் என்னது? கூடாது. இது பெரும்பாவம். இது ஒரு செய்கிற கொலைகளில் ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குமா இல்லையா? அதில் இது என்னது? முதல் தரத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் என்னது? குற்றத்துக்குரிய கொலைகள் இது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சொன்னாங்க. குல்து, அப்போ நான் கேட்டேன் அல்லாஹோட தூதர்கிட்ட, சும்ம ஐ, அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யுது? எது? அதுக்கு அடுத்ததாக எது பெரிய பாவம் யார சொல்லலாம்? அதுக்கு அடுத்ததாக அப்ப குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது? வலா யஸ்னூன், வலா யஸ்னூன், விபச்சாரம் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல வருது. விபச்சாரம்ங்கிறத நெருங்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இப்போ அதை துல்லியமாக விளங்கப்படுத்துறாங்க. எப்படி விளங்கப்படுத்துறாங்க? விபச்சாரத்திலையும் மகா கெட்ட விபச்சாரம் இருக்குது. எது தெரியுமா? அன் துசானிய பிஹலீலத்தி ஜாரிக்க, உன்னோட பக்கத்து வீட்டுக்காரண்ட மனைவியோடு நீ வைத்துக் கொள்ளக்கூடிய இல்லீகலான தொடர்பு. ஏன் அப்படி சொன்னாங்க? பக்கத்து வீட்டுக்காரனோடன்னு சொல்லி ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்? சொல்லுவோம் அப்போ. என்னது? பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கடமைகள் கூட என்ன செய்யப்பட்டிருக்குது? நாம் எவ்வளோ உபகாரமாக இருக்கணும், கடமையாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அவன் எங்கேயாவது போகிறேன்டா, என்னை வீட்டுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒத்தாசைக்கு இவன் தான் இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் தான் இருக்கிறான்னு நல்ல ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருப்பான்? வச்சிருப்பான். அப்படி இருக்கத்தக்கன என்ன செய்கிறது? அவளோடு ஒரு தகாத உறவை வச்சுக்கொள்வது, அவளை தகாத முறையில் பார்க்கறது, அவளோட தகாத முறையில் என்ன செய்கிறது? பேசுறது, இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் என்னது? செய்கிற விபச்சாரங்கள்லேயே மகா கெட்ட
மோசமான மிக பெரும் குற்றத்துக்குரிய விபச்சாரம் என்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. என்ன செய்தினா, சொர்க்கவாசிகள் 3 வகையினர். சொர்க்கவாசிகள்கிட்ட 3 பண்பு இருக்கும். ஸ்பெஷலாக இந்த உலகத்தில் சொர்க்கவாசிகள்கிட்ட எத்தனை பண்பு இருக்கும்? நிறைய பண்பு இருக்கும். நம்ம படிக்கிறது எல்லாமே யார்ட பண்பு தான்? நல்லடியார்களுடைய சொர்க்கவாசிகளுடைய பண்பு தான். ஆனால் குறிப்பாக சொர்க்கவாசிகள்கிட்ட என்ன செய்யும்? 3 பண்பு இருக்கும். அதே போல் நரகவாசிகளிடத்தில் என்ன செய்யும்? குறிப்பாக 5 பண்புகள் என்ன செய்யும்? இருக்கும். எத்தனை பண்புகள் இருக்கும்? 5 பண்புகள் இருக்கும். அந்த 5 பண்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னால், வரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி, வரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹுவ யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக. ஒரு மனிதன் காலை மாலையாக நீ என்ன செய்வாய்? அவனோடு நெருங்கி பழகுவாய், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாய். குடும்பத்தில் ஒருத்தனை போல் என்ன செய்வாய்? குடும்பத்தில் ஒருத்தனை போல் நம்பிக்கையாக நேர்மையாக பழகுவாய், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாய். அப்படி நம்ம நிறைய பேரோட பழகிறோமா இல்லையா? குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு இருக்கக்கூடிய சில நல்லெண்ணங்களை விட, நெருக்கமான நல்ல தொடர்புகளை விட சில நண்பர்கள் இருக்கிறார்கள். சில நெருக்கமான உறவு அல்லாதவர்கள், தூரமானவர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய நெருக்கமாக என்ன செய்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஹதீஸுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள், வரஜுலுன், நரகவாசியில் மிக முக்கியமான ஒருத்தன் தான். இது 4வதாக ரசூல் அடையாளப்படுத்தினேன் அந்த ஹதீஸில். விளங்குதா? சஹீஹ் முஸ்லிமில் 2865வது ஹதீஸ் இது வருது. வரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி, நீ இரவு பகலாக என்ன செய்வாய்? பழகுவாய், வீட்டுக்கு அடிக்கடி வருவான் போவான், நிறைய உதவி ஒத்தாசைகள்லாம் செய்வான். ஆனால் இல்லா வஹுவ யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக, அவனுடைய சிந்தனையில் உன்னை பொஞ்சாதி தான் இருப்பா. அவனோட சிந்தனையில் என்ன செய்வான்? உன்னோட மனைவி தான் இருப்பான். அவன் நீ இல்லாத நேரம் காத்துக்கிட்டு இருப்பான் உன்னோட வீட்டில் பூந்து என்ன செய்கிறதுக்கு? உன்னோட மனைவியோடு தகாத உறவு வைக்கிறதுக்கு. அதே போல் இரவு பகலாக நெருக்கமாக பழகுவாய். ஏதாவது ஒரு பொருளை இவனை நம்பி, குடும்பத்தில் இருக்கிற நானும் தம்பியை கூட நம்ப மாட்டான், இவனை நம்பி ஒப்படைச்சிட்டு போகலான்னு என்ன செய்வான்? கையில் கொடுத்துட்டு போனால் வந்து பார்க்குற நேரத்தில் கரண்டு 2ஆக தான் இருக்கும். கரண்டு என்ன செய்யும்? உன்னோட பொருளை சேதப்படுத்துவான். விளங்குதா? உனது மனைவியோடு தகாத முறையில் என்ன செய்வான்? எண்ணம் கொள்ளக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக இருப்பான். இவன் இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகமாக இருக்குது. தண்ட குடும்பத்தில் கூட நெருக்கமான சிலரை நம்பாத ஒருத்தன் அடிக்கடி வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டு வரான், டீ பிளேண்டியை கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், சில பொழுதுகளில் அவனுக்கு தங்குறதுக்கு கூட ஒரு ரூம், ஒரு இடத்த செட் பண்ணி கொடுக்குறான். ஆனால் இவன்ட ஃபீலிங் இப்படி இருக்கும்னு சொன்னான். இவன் எப்போ இல்லாமல் போவான், இவன் நம்பி அவன் என்ன செய்வான்? சில பொழுதுகளில் வீட்டில் என்ன செய்ய தேவைன்னா கொஞ்சம் பார்த்து எட்டி செஞ்சு கொடுண்டெல்லாம் சொல்லிட்டு போவான். ஆனால் இவன் அப்படி தகாத ஒரு நிலைமையோடு செய்வான்டா. அது எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட சிந்தனை உள்ளவனாக இருக்கும், எவ்வளோ மிக மோசமான ஒரு நடத்தி உள்ளவனாக இருக்கும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நரகவாசிகளுடைய மிக பிரதானமான பண்புகளில் இந்த பண்பு என்ன செய்யும்? ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்கிறாங்க? அந்த வசனத்தில் நம்ம இப்போ பார்த்தோமே, அந்த வசனத்துக்கு ஹதீஸில் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? விபச்சாரம் எல்லாமே விபச்சாரம் தான், ஹராம் தான், அது பாவம் தான், அது பெருங்குற்றம் தான். ஆனால் அதுலேயும் துல்லியமாக ரசூல் எதை விளங்கப்படுத்தினாங்க? ஒன்றை நம்புறவன், ஒன்ட்ட அவசரத்துக்கு ஒரு உதவி ஒத்தாசை எதிர்பார்க்குற ஒருத்தன், அவன்கிட்ட போய் நீ என்ன செய்கிறாய்? ஒரு தகாத ஒரு நிலைமையை என்ன செய்கிறாய்ன்னு சொன்னான், உருவாக்கி கொள்ற. அவனுடைய வீட்டில் ஒரு தகாத ஒரு உறவை நீ வைக்க பாப்பா என்று சொன்னால், மோசமான ஒரு நடத்தை வந்து அதுக்குள்ளே கொண்டு போய் வைக்க பாப்பா என்று சொன்னால், நீ செய்கிற விபச்சாரத்திலேயே மகா கெட்ட விபச்சாரம் எதுவாக இருக்கும்? இந்த விபச்சாரம் என்னங்கிற சொல்ல. இதை சொல்லிட்டு தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு வனஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்தை இறங்கிச்சு. எந்த ஆயத்தை இறங்கிச்சு? இந்த 68வது 69வது இந்த வசனம் என்ன செஞ்சிச்சு? இறங்கிச்சு. தஸ்தீகன் லிகௌலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ்ட்ட ஒவ்வொன்றா கேட்டனே, ஆக பெரியது எது, அதுக்கு அடுத்தது எது, அதுக்கு அடுத்தது எது என்கிறதை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த ஆயத்தை என்ன செஞ்சிச்சு? இந்த வசனம் இறங்கிச்சு என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில் 4761, சஹீஹ் முஸ்லிமில் 86வது செய்தியாக என்ன செய்யப்படுது, அதாவது வந்திருக்குது. அன்பார்ந்த கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம்? இதெல்லாம் ஏன் நாம் படிக்கிறோம்? நல்ல பயான், நல்ல தகவல், கண்ணீரை விட்டு அழுந்துட்டு மனவேதனைப்பட்டு அப்படியே எழுப்பிட்டு போயிட்டு பழைய குரடி கதவை துரடினுவாங்க, அதை மாதிரி போகிறதுக்கா? அந்த மாதிரியான ஒரு நிலையில், அந்த மைண்ட் செட்டில் நீ என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி போகிறதுக்கா? இல்லை. எங்களில் மாற்றம் வரணும்.
அப்படித்தானே? எங்கள் என்ன செய்யணும்? நல்ல பல மாற்றங்கள் உருவாகணும். பாருங்கள், முதலாவதுலேருந்து நாங்கள் படிச்சுட்டு வரோம். பணிவுத்தன்மை, ஹில்ம், சாந்த குணம். அதுக்கடுத்தது கியாமுல் லைல், இரவுடைய வணக்கத்தில் தொடர்ந்து ஈடுபடுறது. அதுக்கடுத்தது என்ன படித்தோம்? நரகத்தை பற்றியான அச்ச உணர்வு, அதற்காக அதிகமாக கேட்குற பிரார்த்தனை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்குற அந்த பிரார்த்தனை. அதுக்கு அடுத்ததாக என்ன பார்த்தோம்? நடுநிலையான செலவழித்தல் என்கிற இந்த தன்மை. அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்குறோம்? 3 விஷயங்களை தவிர்த்திருப்பாங்க. ஒன்று ஷிருக்கு, இன்னொன்று கொலை செய்தல். அதில் ஸ்பெசிஃபிக்காக ரசூல் என்ன செஞ்சு விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த ஷிருக்குன்னு அது எப்பேற்பட்ட ஷிருக்குன்றதை என்ன செஞ்சாங்க? விளங்கப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து விபச்சாரம் என்றாலும் விபச்சாரம் எல்லாம் பெருங்குற்றம், பாவம் தான். ஆனால் அதில் துல்லியமான ஒரு விஷயத்தை என்ன செஞ்சாங்க? நெருக்கமாக பழகக்கூடிய. அதனால இந்த மஹரம் அஜ்னபி பேன்றதில் மிக கவனமாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணுங்கிறது. மஹரம் அஜ்னபி குடும்பத்துகளுக்கு கூட சிலவங்க பெரிய அளவுக்கு இறங்கி வச்சுக்கொள்ள மாட்டாங்க, விளங்குதா? ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் என்ன செஞ்சு கொள்வாங்க? வச்சுக்கொள்வாங்க. ஆனால் மஹரம் அஜ்னபி பேன்ற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும், பெரிய ஒரு. ஆனால் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு என்னது? பொறுப்புதாரிகள். அவங்களுக்கு என்னது? பொறுப்புதாரிகள்ங்கிறது நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. இந்த மஹரம் அஜ்னபி விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பையும் ரிவாயத்திலையும் பார்க்குற நேரத்தில் ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கைகள் என்ன செஞ்சிருக்குது? வந்திருக்குது. ஒரு தனித்தலைப்பாக பேச வேண்டிய ஒரு பகுதிதான் மஹரம் அஜ்னபி பேணுதலும் அதனை விடுவதனால் ஏற்படக்கூடிய பாரிய விபரீதங்களும் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் பக்குவம் பட்ட ஒரு சமுதாயமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற சமுதாயமாக மாறணும். உண்மையான இஹ்லாஸ் உள்ள தக்வா உள்ள சமுதாயமாக மாறணும் என்றால் இந்த பண்புகளை உடையவர்களாக நாங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லாஹ் தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب